Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 6, டைம் வந்து 11:52 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில லைவ் டெமோ பார்த்தறலாம். சோ வீடியோ வந்து நீங்க ஐரா சொல்யூஷன்ல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்புறம் ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட டவுட் கேக்குறீங்க. சோ அவங்களுக்காக நான் வந்து டெலகிராம் குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். சோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே, நான் பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் லாட்ஸ் வந்து ஒரு 4 லாட் வாங்கி நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:05 ஆகுது. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் அதிக லாட்ஸ் வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே சமயம் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வீக்லி எக்ஸ்பைரி அப்போது ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஆப்ஷன் பையருக்கு வந்து டைம் டேக்கே வந்து நெகட்டிவ் மாதிரி டைம் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதனால் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும்போதே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் மற்ற டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தான் வந்து காமிக்கிது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் ட்ரா பண்ணி மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே வந்து டச் ஆகிட்டு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:17 ஆகுது. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா செக் பண்ணி பார்த்தேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். நான் ஆல்ரெடி வந்து கால் சைடு வந்து நான் என்ட்ரி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 800 கிட்டே வந்து போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:05 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 5574 சார்ஜஸ் போக. என்னோடய என்ட்ரி டைம் 12:13, எக்ஸிட் டைம் 12:49, 39,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 128.75, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 185.25. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 222 கிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணியிருந்தால் எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணேன், அதை அச்சீவ் ஆனது எக்ஸிட் ஆகிட்டேன்.
ஸோ பிகினருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது டே ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டே ஹை இங்கே இருக்குது, இதை வந்து பிரேக் அவுட் ஆனது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 142 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி கொடுத்தேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக ஃபார்ம் ஆச்சு. அதை பார்த்து நான் வந்து பயப்பட கிடையாது. ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக நான் வெயிட் பண்ணேன், மேலே தான் போகணும். அதே மாதிரி என் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுத்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்புறம் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ சரியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்பவும் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. அன்றைக்கி ட்ரேட் எடுக்கலான்னா கூட பரவாயில்ல. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுத்து நான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு என்ட்ரி நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு ரீசன் ஸோ ஆல்ரெடி டைம் வந்து 1:08 ஆகுது. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தாலும் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ கிடைச்ச ப்ராஃபிட் நமக்கு போயிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்க போகிறதில்ல. இந்த டே வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.